ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். சார் வணக்கம். வணக்கம் கபில். சார், தமிழ்நாட்டில் பரபரப்பான ஒரு அரசியல் சூழல் இருக்குது. ஒன்று, தாவேக்கா எதிர்பார்ப்புகளெல்லாம் மீறி பயங்கரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸை இந்த அசம்பிளி எலெக்ஷனில் கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது, ஃபினிஷ் லைனை டச் பண்ண முடியல, சிம்பிள் மெஜாரிட்டி கிடைக்கல, 108 சீட்ஸ் ஜெயிச்சிருக்காங்க. பட் இருந்தாலும் பெரிய ஒரு மேசிவ் பெர்ஃபார்மன்ஸ். இப்போ விஜய் வந்து கவர்னரை மீட் பண்ணியிருக்காரு. இப்போ சமீபமாக கிடைச்ச நியூஸ் அது. ஸோ இப்போ முக்கியமான சேலஞ்ச் என்னன்னா, ஒரு அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணணும், அலைன்ஸ் பார்ட்னர்ஸை உள்ளே கொண்டு வரணும். காங்கிரஸ் ஓகேன்ட்டாங்க, இன்னும் சில கட்சிகள் வர வேண்டிய தேவை இருக்குது. எப்படி பார்க்குறீங்க? ரொம்ப சுருக்கமாக நான் வேறு தொலைக்காட்சிகளில் சொன்னதை நம்முடைய நேயர்களுக்காகவும் எங்கள் மறுபடியும் பதிவு பண்ணிடுறேன். ப்ராசஸ் என்னன்றது, இந்த ப்ரொசீஜர் பார்ட்டை நான் கிளியர் பண்ணிடுறேன். உங்களுக்கு வந்து சிம்பிள் மெஜாரிட்டி இஸ் 118, 234. விஜய் கேஸில் அது வந்து 117 தான். ஏன்னு கேட்டிங்கன்னா 108ன்றது அவங்க நம்பர் வந்து ஆக்சுவலி இட் இஸ் 107. ஏன்னா அவர் 2 தொகுதியில் ஜெயிச்சாருன்றது. ஸோ 233 தான் உங்களுக்கு நம்பர், நாட் 234. இந்த 233ல் வந்து சிம்பிள் மெஜாரிட்டின்றது 117. நான் அவருக்கு வந்து இப்போ 108ன்றது 107ன்னா 10 சீட்டு கூட தேவைப்படுது. எக்ஸாக்ட்லி இ நீட்ஸ் 10 seats. நான் இந்த ப்ரொசீஜர் இஸ், கவர்னர் வந்து வேரியஸ் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸ் தெளிவாக சொல்லியிருக்கு, சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியை தான் கவர்னர் அழைக்கணும். அண்டு மெஜாரிட்டி இருக்கா இல்லையான்றதுக்கான டெஸ்டிங் ஃப்ளோர் வந்து ராஜ்பவன், தட் இஸ் லோக்பவன் கிடையாது, ஃப்ளோர் ஆஃப் த ஹவுஸ், அசம்பிளி தான். ஏன்னா இந்த நிலைமை ஏன் வந்ததுன்னு கேட்டிங்கன்னா வந்து கடந்த காலங்களில் வந்து 1, 2, 3 இந்த மாதிரி யாருக்கும் மெஜாரிட்டி இல்லாதப்ப 1 கூப்பிடாம கவர்னர் வந்து 2 கூப்பிட்டுருக்காரு. ஏன்னா 3 வந்து 2 சப்போர்ட் பண்ணதால் 3 and 2 சேர்ந்து அது 1 தாண்டி போகுது. பட் இந்த இஷ்யூ வந்து இட் வாஸ் கம்ப்ளீட்லி செட்டில்டு பொசிஷன் பை லா இந்த கண்ட்ரி த்ரூ வேரியஸ் ஜட்ஜ்மெண்ட்ஸ் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட். வந்து உங்களுக்கு வந்து ஃப்ளோர் ஆஃப் த ஹவுஸ் தான் வந்து டெஸ்டிங் கிரவுண்டு, ராஜ்பவன் கிடையாது, தட் இஸ் கவர்னர் ஆஃபீஸ் ஹவுஸ் கிடையாது. அண்ட் நம்பர் 1, நம்பர் 2 இது. நம்பர் 1 வந்து சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியை தான் கவர்னர் கூப்பிடணும். செகண்ட், தேர்ட் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்கன்னா கூப்பிடக்கூடாதுன்றது தான் ப்ரொசீஜர். திஸ் இஸ் ஜென்ரல் ப்ரொசீஜர். பட் சம்டைம்ஸ் கவர்னர்ஸ் பைபாஸ் திஸ், அது வேறு விஷயம். நான் இப்போ விஜயோட பொசிஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா 117 தான் அவருக்கு தேவைப்படுது, 107 தான் அவர்கிட்ட இருக்குது. காங்கிரஸ் வந்து இன்றைக்கி 5 பேர் வந்து சப்போர்ட் பண்ணி அவருக்கு கொடுத்துட்டாங்க. 100, ஸோ இட் இஸ் 112. Now it needs 5 more. பாசிபிள் சினாரியோ வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா சிபிஐ, சிபிஎம், விசிக்கு தலா 2 இருக்குது, 6 வந்துன்னா 112 + 6 is 118. He can pass through. Now the procedure is என்னன்னு கேட்டிங்கன்னா கேப்ரியல், கவர்னர் வந்து ஃபஸ்ட்டு இவர் இன்றைக்கி பார்த்து ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து விஜய், தட் இஸ் பாப்புலர் லீடர் வந்து ஆளுநரை சந்தித்து அரசமைக்க உரிமை கோருவார். தட் இஸ் வில் மீட் த கவர்னர் அண்ட் ஸ்டேக் கிளைம் டு ஃபார்ம் த கவர்மெண்ட் வித் லிஸ்ட் ஆஃப் சப்போர்ட்டிங் எம்எல்ஏஸ். அதில் கவர்னர் சில கிளாரிஃபிகேஷன்ஸ் தேவைப்பட்டதுன்னா கேட்பார். பட் ஹி ஹேஸ் டு இன்வைட் இம். திஸ் இஸ் நம்பர் 1. நம்பர் 2, தட் செரிமனி, இப்போ முதலமைச்சராக பதவியேற்கக்கூடிய அந்த பதவியேற்பு விழா, ஸ்வேரிங் இன் செரிமனி. அதில் வெறும் முதலமைச்சர் மட்டும் பதவியேற்றுக்கலாம், அல்லது என்டையர் கேபினெட் பதவியேற்றுக்கலாம், அல்லது சில அமைச்சர்கள் மட்டும் கூட பதவியேற்றுக்கலாம். திஸ் இஸ் நம்பர் 2. நம்பர் 3 ப்ரொசீஜர் என்னன்னு கேட்டிங்கன்னா, த ஸ்வேரிங் இன் ஆஃப் ப்ரோட்டோம் ஸ்பீக்கர். தற்காலிக சபாநாயகர் ஒருவரை வந்து இருக்கிறதுலே சீனியர் மோஸ்ட் ஜென்ரலி வந்து ரூலிங் பார்ட்டி வந்து சூஸ் பண்ணும். ரூலிங் பார்ட்டி சூஸ் பண்ணி கவர்னருக்கு சொல்லுவாங்க. கவர்னர் அவரை அழைச்சி அதுக்கு ஒரு பதவியேற்பு விழா நடக்கும், ப்ரோட்டாம் ஸ்பீக்கர், தட் இஸ் தற்காலிக சபாநாயகர். அது முடிஞ்சோன்னா 4வது ஸ்டெப் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த ப்ரோட்டாம் ஸ்பீக்கர் வந்து அசம்பிளியில் எல்லா உறுப்பினர்களுக்கும் எம்எல்ஏ பதவி பிரமாணம் செஞ்சு வைப்பார். அதுக்கு தான் ப்ரோட்டாம் ஸ்பீக்கரோட வேலை. பதவி பிரமாணம் செஞ்சு வச்ச பிறகு 5வது ஸ்டேஜ் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸ்பீக்கர் எலெக்ஷன் அவர் கண்டக்ட் பண்ணுவார். யார்? ப்ரோட்டாம் ஸ்பீக்கர். அதை எல்லாம் கண்டக்ட் பண்ணி முடிச்சுட்டு ஸ்பீக்கர் பதவியேற்ற உடனே அவர் ஸ்டெப் டவுன் பண்ணிப்பார். இஸ் ஒன் ஆஃப் த மெம்பர்ஸ். அவர் நவ் இந்த மாதிரி யாருக்கும் மெஜாரிட்டி இல்லாத ஒரு சுச்சுவேஷனில் வந்து கான்ஃபிடன்ஸ் மோஷன் மூவ் பண்ணி நம்பிக்கையை வந்து சீஃப் மினிஸ்டர் நிரூபிப்பதற்கு முன்னாலேயே ஆசிட் டெஸ்ட் எதுன்னு கேட்டிங்கன்னா ஸ்பீக்கர் எலெக்ஷன். ஸ்பீக்கர் எலெக்ஷனில் ஒரு வேளை ரூலிங் பார்ட்டியோட கேண்டிடேட் தோத்துடுறாங்கன்னு வச்சுக்கோங்க, கவர்மெண்ட் கொலாப்ஸ், ஈ கேனாட் கோ. ஸோ ஆர்டினரி பேக் டு ஸ்கொயர் 1. வேறு யாராவது கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கான்னு கவர்னர் பார்ப்பார். அப்படி இல்லைன்னா the state will put under president's rule. This is the procedure. ஸோ 5வது ஸ்டேஜில் வந்து ஸ்பீக்கர் எலெக்ஷன்லேயே விஜய்க்கு மெஜாரிட்டி இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சிடும். ஒருவேளை அவர் தப்பி பழிச்சிட்டாருன்னா வந்து கான்ஃபிடன்ஸ் மோஷனில் 117 அவர் ப்ரூவ் பண்ணிட்டாரு அப்படின்னா நெக்ஸ்ட் 6 monthsக்கு he need not move any confidence motion and opposition cannot move no confidence motion. This is the general procedure. இது வந்து நேயர்களுடைய
பார்வைக்காக நம்ம வைக்கிறோம் இந்த விஷயத்த. நான் விஜயோட விஷயத்தில் வந்து இப்போ காங்கிரஸ் வந்து 5 பேர் சப்போர்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இயஸ் காட் 112 இருக்குது. விசிகா வந்து நாளை காலையில் சொல்லுவான்னு இருக்காங்க. சிபிஐ சிபிஎம் இன்னும் அனௌன்ஸ் பண்ணலை. அவங்க என்ன பண்ணுவாங்க நமக்கு தெரியாது. அன்லெஸ் இட் கம்ஸ் ஃப்ரம் த ஹார்சஸ் மவுத் நம்ம ஸ்பெகுலேட் பண்ணுறது டசன்ட் மேக் சென்ஸ். ஸோ எல்லாருக்கும் அவர் கடிதம் கொடுத்துருக்காரு. அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பிகாஸ் நோபடி வாண்ட்ஸ் அன் எலெக்ஷன். ஸோ திஸ் இஸ் த ப்ரொசீஜர். ஐ திங்க் விஜய் முதலமைச்சராக பொறுப்பேற்பது கிட்டத்தட்ட உறுதியாகி கொண்டிருக்கிறது என்று தான் இந்த நிமிடம் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு, எப்படி சொல்கிறதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு அசஸ்மெண்ட், ஒரு புரிதலாக ஒரு விஷயமாக இருக்குது. நீங்கள் சொன்னீங்க இல்லையா, இப்போ எந்தெந்த கட்சிகள் வந்து சேருவாங்கன்றது நம்ம ஸ்பெகுலேட் பண்ண முடியாது, வந்து சேருவாங்கன்னு நம்புகிறோம் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா. பட் எனக்கு ஏதோ பார்க்கும்போது எல்லா கட்சிக்குமே விஜயோட அலைன்ஸ் வைக்கணுன்ற விருப்பம் இப்போ இருக்குன்னு நினைக்கிறேன்ல. யாருக்குமே எந்த சந்தேகமும் இருக்காது. இன்ஃபேக்ட் இப்போ போட்டினா அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் இல்லையா. அதில் எதுவும் சிக்கல் இருக்கு? அப்படி இல்லை. இப்போ நீங்கள் வந்து நவ் இஸ் பாசிபிள். நான் இன்னொன்று உங்களுக்கு சொல்லிடுறேன், தெளிவாக சப்ஜெக்ட்டுக்கு போயிடலாம் நம்ம. அதாவது வந்து இந்த 6 பேரை வச்சுக்கிட்டு காங்கிரஸோட 5, சிபிஐ சிபிஎம் விசிகே இந்த 11 வச்சுக்கிட்டு அவருக்கு கரெக்ட் நம்பர்ஸ் இருக்குது. 107 + 11 118. பட் இது வந்து வேஃபர் தின் மெஜாரிட்டி. இது ரொம்ப டேஞ்சரஸ். இஃப் எனி திங் ஹேப்பன்ஸ் டு கப்பல் ஆஃப் மெம்பர்ஸ், ஏதோ நடக்குது அவங்களுக்கு பை நேச்சர்ஸ் கால். த அப்போசிஷன் இஃப் த டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கே யுனைட்னா வந்து உங்களுக்கு வந்து திஸ் டேஞ்சரஸ் ப்ரப்போசிஷன். 118 இஸ் தி மேஜிக் நம்பர்னாலும் அட்லீஸ்ட் யூ நீட் 5 to 7 குஷனிங். ஜென்ரலி 125 இருக்குது தான் வந்து சேஃப் சைடுன்னு உங்களுக்கு. நான் அந்த நம்பர் இதில் ரீச் பண்ண முடியாது. பிரேமலதாவும் அமமுகவும், அவங்க பிரேமலதா ஆல்ரெடி போய் பார்த்துட்டாங்க ஸ்டாலின், அவங்க அங்கே நிற்கிறாங்க. ஐயுஎம்எல் வந்து அவங்க டிஎம்கே தான் சொல்லிட்டாங்க. ஸோ 118க்கு மேலே அவருக்கு நம்பர்ஸ் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நான் ஒன்று உங்களுக்கு சொல்கிறேன், இப்போ அவர் தப்பி பழிச்சிடுவார். இது அவர் பதவி ஏற்கிறத யாராலையும் தடுக்க முடியாது. தட் இஸ் அகேன்ஸ்ட் நேச்சர் அண்ட் பீப்புள்ஸ் ஆங்கர் வில் பி தேர். ஸோ நோபடி வில் டூ தட். இன்ஃபேக்ட் அப்போசிஷனும் அதை பண்ணுவாங்கன்னு எனக்கு தோணலை. பிகாஸ் இது ரொம்ப இந்த ஸ்டேஜில் அவரை தடுக்கிறதுன்றது வந்து தட்ஸ் பொலிட்டிக்கல் சூசைடு போத் ஃபார் ஏடிஎம்கே அண்ட் டிஎம்கே. ஐ திங்க் போத் ஆஃப் தம் ஒன்ட் டூ இட். நான் நம்புறேன் டிஎம்கே வேணால் செய்யலாம், ஏடிஎம்கே செய்ய மாட்டாங்க. ஸோ 118 இருக்குது வச்சு அவர் வந்து ஸ்வேரிங்கின் ஆகிடும். ஸ்பீக்கர் எலெக்ஷனில் ஜெயிச்சிருவாங்க, கான்ஃபிடன்ஸ் மோஷனில் ஜெயிச்சிருவார். 6 months சேஃப். பட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, த லாங் டேர்ம் ஸ்டெபிலிட்டி ஆஃப் திஸ் கவர்மெண்ட் ஸ்கொயர்லி டிபெண்ட்ஸ் ஆன் ஏடிஎம்கே. ஏன்னா இந்த 6 பேரை நீ நம்ப முடியாது. இவங்களோட பொலிட்டிக்கல் லாங்குவேஜ், இவங்களோட பொலிட்டிக்கல் ஜார்கன்ஸ், இவங்களோட பொலிட்டிக்கல் எப்படி சொல்கிறது, பொலிட்டிக்கல் கேபிட்டல்ன்றதே வந்து ஆன்டி மோடி, ஆன்டி பிஜேபி. நான் ஐ கிவ் யூ மெனி சினாரியோஸ், கப்புள் ஆஃப் சினாரியோஸ் என்னால் உங்களுக்கு சொல்ல முடியும். சம்படி வில் சே சம்திங். மோடி கவர்மெண்ட்டில் மோட்டர் மவுத்து நிறைய பேர் இருக்கும், அவங்களுக்கு தெரியும் வாயில் வந்து எல்லாம் பேசுகிறதுக்கு. சம் இடியட் வில் ஸ்பீக் சம்வேர். எவனோ மந்திரி வந்து கவுஹாட்டியில் வந்து முஸ்லீம் எல்லாம் இந்தியா விட்டு துரத்தணும்னு பேசுவான், கண்டிப்பாக பேசுவான். இப்போ டே நைட் அவங்க பேசின்னு இருக்காங்க. அது யாரோ பேசுகிறான்னு வச்சுக்கோங்களேன், முஸ்லீம்ஸை வந்து டிஸ்அட்வான்டேஜ் பண்ணிடணும் இந்தியாவில் அப்படின்னு ஒரு மந்திரி பேசுவான். இவங்க என்ன பண்ணுவாங்க, அடுத்த நாள் வந்து ஸ்டாலின் கவர்மெண்ட்னா கண்டம்னேஷனோடு நிறுத்திப்பாங்க. இப்போ இவங்க என்ன கேட்பாங்க, நான் சொல்கிறேன் இதெல்லாம் நடக்கும். என்ன பண்ணுவாங்க, நீ அசம்பிளியை கூப்பிட்டு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணுவாங்க மோடி கவர்மெண்ட்டுக்கு எதிராக, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு எதிராக. நீங்கள் வந்து பவரில் இருக்கும்போது யூனியன் கவர்மெண்ட்டுக்கு மோடி கவர்மெண்ட்டுக்கு எதிராக பேசுறதுன்றது வேறு, அப்போசிஷனில் இருந்து பேசுறதுன்றது வேறு. திஸ் ஆர் ஆர் லைக்லி சினாரியோஸ் ஐம் சேயிங். இதை வந்து ஸ்டாலின் வந்து பேலன்ஸ் பண்ண மாதிரி, அல்லது வந்து ஸ்டாலின் கிட்ட இவங்க அடங்கி போன மாதிரி விஜய் கிட்ட அடங்குவாங்களான்னு தெரியாது. ஏன்னா டே இன் அண்ட் டே அவுட் இவங்களோட பாலிடிக்ஸே வந்து கடந்த 12 வருஷமாக, எஸ்பெஷலி பாஸ்ட் 2 years சொல்லலாம், ரொம்ப அதிகமாக ஃபார் 21 5 years வந்து ஆன்டி மோடி தான் இவங்களோட ஒரே பொலிட்டிக்கல் கேபிட்டல். இப்போ இன்னொரு விஷயம் ஏதோ வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து டீலிமிட்டேஷன் மாதிரி ஏதோ வருதுன்னா, இப்போ ஸ்டாலின் ஒரு எண்டுக்கு போனார், கான்ஃபரன்ஸ் போட்டார், ரெசல்யூஷன்லாம் போட்டார். இவங்க அதை தாண்டி அடுத்த ஸ்டேஜுக்கு போக சொல்லுவாங்க. அதாவது பெரிய விஷயம் மட்டும் இல்லை கர்கில், சின்ன சின்ன விஷயங்கள். சம்படி வில் சே சம்திங் அட் சம்வேர். இங்கே வந்து அதுக்கு எதிராக வந்து இவங்க டைரெக்டாக கவர்மெண்ட்டோட மோதணுன்ற ஒரு இதில் தான் இவங்களோட பாலிசிஸ் இருக்கும். இன்னொன்று, 2 லெஃப்ட்டும் விசிகாவும் சப்போர்ட் பண்ணும்போது இப்போ காங்கிரஸ் பிளாங்க் செக் கொடுத்த மாதிரி கொடுக்க மாட்டாங்க, காமன் மினிமம் ப்ரோக்ராம் வேணும்வாங்க. அந்த காமன் மினிமம் ப்ரோக்ராம் மாதிரி சம் சார்ட் ஆஃப் ஒரு டாக்குமெண்ட்டை ப்ரிப்பேர் பண்ணும்போது அதில் வந்து நெருடல்கள் வர வாய்ப்பு இருக்குது. ஒரு சின்ன விஷயம் சார், இப்போ நீங்கள் சொன்ன 118 இருக்குல்ல, அது கூட ப்ளஸ் பிஎம்கே ஆட் பண்ணால் அதான் அங்கே இருக்க சிக்கல் என்னென்னா, பிஎம்கே ஆட் பண்ணிங்கன்னா விசிகே வில் பி அவுட். எலெக்ஷனை கண்டெஸ்ட் பண்ணுறதுனா புரிஞ்சுக்க முடியுது. இல்லை அவர் தானே ஷேர் பண்ணுவாங்க. அவர் வந்து அவருக்கு விஜய் வந்து ஐ வாஸ் டோல்டு விசிகே தி மேட் இட் கிளியர். அது வந்து நான் கவர்மெண்ட்டோட ஸ்டெபிலிட்டி கூடும் நம்பர் வைஸ். சரி, இப்போ விசிகே விட்டுட்டு பிஎம்கே மட்டும் சேர்த்துக்கிட்டா அதில் விஜய்க்கு இருக்கக்கூடிய பெரிய ப்ராப்ளம் இப்போ என்னென்னா, ஃபார் த ஃபஸ்ட் டைம் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியில்
26 தலித் எம்எல்ஏஸ் இருக்காங்க. அவர் தலித் ஓட் பேங்கை மொத்தமாக எடுத்துட்டாரு. திருமாவோட ஓட் பேங்க் கம்ப்ளீட்லி ஷிஃப்டட், ஆல்மோஸ்ட் 90% ஷிஃப்டட் டு விஜய் டிவிக்கு. ஸோ பொலிட்டிக்கலி ஹி ஹேஸ் டு லூஸ். பாமகவை உள்ளே எடுத்தால் அவரோட பொலிட்டிக்கல் பேஸ் ஆடும். அது அவ்வளோ ஈஸி இல்லை, வரலாம். ஆனால் தாவேக்கம் பிஎம்கேவும் விசிகேவும் ஒரே இடத்துல இருப்பாங்களான்றது டவுட்ஃபுல் ப்ரப்போசிஷன். ரெண்டாவது அவங்க ஹை டிமாண்ட்ஸ் வைக்கிறாங்கன்றாங்க. விசிகே வந்து பிஎம்கே வந்து டே ஒன் டெபுட்டி சீஃப் மினிஸ்டர்ஷிப் பண்ணுறாங்க. ஸோ எப்படி பார்த்தாலும் பிஎம்கேவோட சப்போர்ட் வந்து ஆஸ் ஆஃப் நவ் வந்து லுக்ஸ் பிளிக். மேபி இன் a couple of days or couple of weeks or after a month from now they may change. இப்போ இந்த சினாரியோவில் இந்த நம்பர்ஸை தாண்டியது போல் நான் பேசுகிறது உங்களுக்கு ஷார்ட் டேர்ம் மட்டும் இல்லை, லாங் டேர்மும் நான் உங்களுக்கு பேசுகிறேன். இப்போ விஜய் சிஎம் ஆகிறது, ஸ்பீக்கர் எலெக்ஷனில் ஜெயிக்கிறது, கான்ஃபிடன்ஸ் மோஷனில் ஜெயிக்கிறது ஆல்மோஸ்ட் சர்டன். ஏன்னா இப்போ கவுக்க மாட்டாங்க, யாரும் கவுக்க மாட்டாங்கன்னு தான் எனக்கு தோணுது. அட் த மேக்ஸிமம் வாக் அவுட் பண்ணி போயிடுவான் அட்லீஸ்ட் ஏடிஎம்கேவாது. பட் லாங் டேர்ம் ஸ்டெபிலிட்டி ஆஃப் த கவர்மெண்ட் ஸ்கொயர்லி டிபெண்ட்ஸ் ஆன் ஏடிஎம்கே சப்போர்ட். அதில் வந்து இப்போ 46 ஏடிஎம்கே எம்எல்ஏஸ் இருக்கிறது மொத்தமாக பார்ட்டியை சப்போர்ட் பண்ணுமா, அல்லது அதில் ஒருவேளை ஸ்பிளிட் வருதுன்னா வந்து 2/3 வேணும், 32 எம்எல்ஏஸ் வேணும், அதர்வைஸ் இட் வில் பி டிஸ்குவாலிஃபிகேஷன். அந்த மாதிரி வந்தாங்கன்னா தட் வில் கிவ் அ பெர்மனன்ட் ஸ்டெபிலிட்டி. 5 years விஜய் கேன் ரூல், விஜய் வில் ரூல். இந்த ஸ்டெபிலிட்டி ஆஃப் த கவர்மெண்ட் இந்த நம்பர்ஸை வச்சு, திஸ் இஸ் 5 + 2 + 2 + 2, 5 காங்கிரஸ், 2 சிபிஐ, 2 சிபிஎம், 2 விசிகா, 11 வச்சு அது நித்தியகண்டம் பூர்ணாயுசு. இப்போ ஓட்டலாம், 6 மாதம் ஓட்டலாம், பட் டெஃபினெட்லி லாங் டேர்ம் சொல்யூஷன் அது கிடையாது. லாங் டேர்ம் ஸ்டெபிலிட்டி டிபெண்ட்ஸ் ஆன் ஏடிஎம்கே. நான் ஏடிஎம்கேக்கு இருக்கக்கூடிய ஒரு நெருக்கடி என்னென்னா, அவங்க பார்ட்டி வந்து ஜெயலலிதா டெத்துக்கு பிறகு கம்ப்ளீட்லி தே ஆர் டவுன் அண்ட் அண்டர், கீழே 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 போய்கிட்டே இருக்குது. எல்லாரும் 21ல் ஏடிஎம்கே லூஸ் பண்ணும்போது சைக்கிளிக்கல் அடுத்த 5 yearsல வந்துடுவாங்க. நாங்கள் இல்லை, இப்போ 16ல் ஜெயலலிதா டெத்துக்கு பிறகு தே ஹேவ் மெட் ஒன்லி டிஃபீட் ஆஃப்டர் டிஃபீட். 19 பார்லிமெண்ட் ரவுட்டடு, ஒரே ஒரு சீட்டு. 21ல் அஃப்கோர்ஸ் 66 வாங்கினாங்க, 24 ரவுட்டடு, 26 வந்து நாட் ஓன்லி ரவுட்டடு, 101 கான்ஸ்டிடுவன்சிஸ் தே லாஸ்ட் த டெபாசிட். இன்னொன்று, ஏடிஎம்கேவோட ஹிஸ்ட்ரியில் 2 consecutive 5 years அவங்க பவர் இல்லாமல் இருந்ததே கிடையாது. ஸோ பார்ட்டி இஸ் கோயிங் டவுன் டவுன் அண்ட் டவுன். அவங்களுக்கு இருக்கக்கூடிய நெருக்கடி என்னென்னா, பவர் வேணும். அவங்களுக்கு பவர் இல்லைன்னா ஏடிஎம்கேவை நீங்கள் வச்சுக்க முடியாது, செலவு வேறு எல்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ தட் வீக்னஸ் மே கம் இன் ஹேண்டி ஃபார் விஜய். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த காங்கிரஸ் சப்போர்ட்டில் விஜய் கவர்மெண்ட்டை ரன் பண்ணுறதுல இருக்க பெரிய ப்ராப்ளம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஹவு லாங் மோடி வில் ரெலிஷ் இட். ஏன்னா காங்கிரஸோட ரீசரக்ஷனை கண்டிப்பாக மோடி விரும்ப மாட்டார். அதுவும் இப்போ சவுத் வந்து கிட்டத்தட்ட காங்கிரஸோட பேஸ்டியனாக மாறிடுச்சு. கர்நாடகா, தெலுங்கானா, கேரளா ஆல் கம்ஃபர்டபுள் கவர்மெண்ட்ஸ் எக்ஸப்ட் ஆந்திர பிரதேஷ், புதுச்சேரி இஸ் அ ஸ்மால் ஸ்டேட். தமிழ்நாட்டில் வந்து காங்கிரஸ் கொல்யூஷனில் 60 years பொறுத்து காங்கிரஸ் பவருக்கு வருதுங்க. கொல்யூஷனில் ஒரு மெம்பர் மினிஸ்டர் இருந்தாலும் இட்ஸ் அ பவர் தான். பவர் இஸ் அ பவர். ஹவு லாங் மோடி வில் ரிலீஸ் இட்? சார், இப்போ ஃபர்ஸ்ட் ஏடிஎம்கே ஃபேக்டர் நம்ம பேசுவோம். எனக்கு தெரிஞ்சு ஏடிஎம்கே அந்த சைடு போக மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஏடிஎம்கே வந்து டிவிக்கோட அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணுறாங்கன்னா ஏடிஎம்கே தமிழ்நாட்டில் ஃபினிஷ்டு நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா இப்போ ஒன்று டிவிக்கேவோட ஜூனியர் பார்ட்னராக நீங்கள் போய் சேர போகிறீங்க, அதுவே உங்களுக்கு பெரிய ஒரு பின்னடைவு. ரெண்டாவது, திமுக எதிர்ப்பு அரசியலை தூக்கி நீங்கள் விஜய்கிட்ட கொடுக்குறீங்க. ரைட்டு, நீங்களே பார்த்துக்கோங்க, நாங்கள் ஓரமாக போய்க்கிறோம், உங்கள் அரசியல் தான் உங்கள்கிட்ட கொடுத்துட்றீங்க. அதனால இபிஎஸ் ஒன்று அதை பண்ண மாட்டார்னு நினைக்கிறேன். கூட இருக்கக்கூடியவங்க நீங்கள் சொன்ன மாதிரி இன்னும் 5 வருஷம் இருக்க முடியாதுங்க அதிகாரம் இல்லாமல். ஏதாவது ஒன்று கொஞ்சம் வாங்கலான்னு மேபி முயற்சி பண்ணலாம். பட் எப்பவுமே ஒரு கட்சிக்குன்னு ஒரு நலன் இருக்கும், அதை விட்டு கொடுக்க மாட்டாங்க அந்த கட்சிக்காரங்க. அதனால அந்த சைடு போக மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை, நீங்கள் சொல்கிறத நான் ஒதுக்கி தள்ள தயாராக இல்லை. ஐ எம் நாட் டினையிங் ஆர் டிஸ்கவுண்டிங் ஆர் கம்ப்ளீட்லி ரிஜெக்டிங் வாட் யூ ஆர் சேயிங். நீங்கள் சொல்கிறத நான் முழுவதும் ஒதுக்கி தரல. பட் ஏடிஎம்கேக்குள்ளே இன்றைக்கி நடந்துகிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து, அந்த பார்ட்டி வந்து அன்லைக் டிஎம்கே, அந்த பார்ட்டி வந்து பவர் இல்லாமல் இருக்கவே முடியாது கன்சிக்யூட்டிவ் 2 terms. இப்போ டிஎம்கே நீங்கள் எடுத்திங்கன்னா, டிஎம்கே வந்து இட் ஹேஸ் இட்ஸ் ஓன் ரெசிலியன்ஸ். அந்த பார்ட்டி இட்ஸ் அன் இன்ட்ரெஸ்டிங் ஹிஸ்ட்ரி வித் ஃபார் டிஎம்கே. அதாவது அவங்களோட அந்த 76 years ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரல் பாலிட்டிக்ஸ்குள்ளே அவங்க வந்த பிறகு, ஜெயிக்க ஆரம்பித்த பிறகு 67க்கு அப்புறம் அந்த 76ல் நீங்கள் 18 கழிச்சிங்கன்னா எவ்வளோ வருது உங்களுக்கு? வந்து 58 வருது உங்களுக்கு. இந்த 58 years ஆஃப் தர் எக்ஸிஸ்டன்ஸில் 2/3 வந்து அவங்க பவர் இல்லாமல் இருந்திருக்காங்க, 1/3 தான் பவரில் இருந்திருக்காங்க. அண்டு லாங் பிளாக் அவுட் பீரியட்லாம் அவங்களுக்கு இருந்திருக்குது 13 years. மற்ற கட்சியாக இருந்ததுன்னா would have been withered away, but still they came back. 10 வருஷம் பவர் இல்லாமல் இருந்தாங்க. ஸோ அந்த ரெசிலியன்ஸ் வந்து டிஎம்கேக்கு இருக்குது. அன்ஃபார்ச்சுனேட்லி ஏடிஎம்கே டசன்ட் ஹவ் தட் ரெசிலியன்ஸ். இவங்க
இன்னைக்கு ஏடிஎம்கே டிவிகேக்கு செகண்ட் ஃபீல்டெல்லாம் போகிறாங்க அப்படின்னா பொலிட்டிக்கலி தே ஆர் ஃபினிஷ்ட், அதில் சந்தேகமே இல்லை. ஏன்னா விஜய் திரும்ப திரும்ப சொல்கிறதுன்னா போட்டி 2 பேருக்கு தான், ஒன்று தாவேகா, இன்னொன்று திமுக. குழந்தைங்க கூட இன்றைக்கி சொல்லுதில்ல தாவேகா திமுக இல்லை. அந்த மாதிரி வந்து உங்களுக்கு டிவிகே வர்சஸ் டிஎம்கேன்னு பைபோலர் பாலிடிக்ஸாக விஜய் வந்து மாற்றிக்கிட்டு இருக்கார். ஏடிஎம்கே போய் சேர்ந்ததுன்னா தட் வில் பி ஃபர்தர் ஸ்ட்ரென்த். இன்ஃபேக்ட் விஜய் அதை விரும்புவார். ஏடிஎம்கே காலி பண்ணி பாக்கெட்டில் வச்சுப்பாரு, போட்டி இருக்காது, வரவங்களுக்கு எல்லாம் கூட மந்திரி பதவி கொடுப்பாரு. ஸோ ஏடிஎம்கேக்கு வந்து அந்த நெருக்கடி இருக்குது. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் 5 வருஷம் பவர் இல்லாமல் ஏடிஎம்கேவால் இருக்க முடியுமா? அந்த இடத்துல வரும்போது ஐடியாலஜி எல்லாம் பின்னால் போகுது. உங்களுக்கு சீஃப் மினிஸ்டராக 3 தடவை இருந்தவர் போய் திமுகவில் சேர்றாருங்க. அஃப்கோர்ஸ் அவர் ஜெயிக்கிறாரு, அது வேறு விஷயம். சீஃப் மினிஸ்டராக இருந்தவர் போய் திமுகவில் சேர்றாரு. அந்த பார்ட்டி அப்புறம் என்ன மாதிரியான பார்ட்டி அது? திமுகலேயே சேரும்போது தாவேகாவில் சேர மாட்டாங்க. ஸோ அந்த பாசிபிலிட்டியை நம்ம ரூல் அவுட் பண்ண முடியாது. we cannot rule out that possibility. லாங் டேர்ம்ஸ் நியாயமான லிமிட்டட் பாயிண்ட். ஏடிஎம்கேவோட ஃபியூச்சர் படி பார்த்தீங்கன்னா அது வந்து ஃபினிஷ்ட். ஏடிஎம்கே இஸ் ஃபினிஷ்ட். டிவிகே வில் ஸ்வாலோ ஏடிஎம்கே, அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. வெதர் ஏடிஎம்கே கேன் அஃபோர்ட் இட்ன்றது வந்து இட்ஸ் $1 million கொஸ்டின். அதுக்கு என்னால் பதில் சொல்ல முடியாது. பட் நான் வைக்கிற தேர்ட் ஆங்கிள் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸ்கொயர்லி ஃப்ரம் த பாயிண்ட் ஆஃப் வியூ ஆஃப் செல்ஃபிஷ் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் ஈச் அண்ட் எவ்ரி ஏடிஎம்கே எம்எல்ஏ, இந்த 5 வருஷம் பவர் இல்லாமல் அவன் இருந்தான்னா அடுத்த எலெக்ஷனில் ஜெயிப்பான்றதுக்கு எந்த உத்தரவாதமும் கிடையாது. பிகாஸ் அவங்களோட ட்ரெஜெக்ட்ரி இஸ் டவுன்வர்ட். ஆஃப்டர் ஜெயலலிதாஸ் டெத் தே ஆர் கோயிங் டவுன் டவுன் அண்ட் டவுன் அண்ட் தே டோன்ட் ஹேவ் எ சரிஷ்மாட்டிக் லீடர். அந்த கட்சி வந்து ஒரு எம்ஜிஆர் ஜெயலலிதாவுக்கு பிறகு அந்த மாதிரியான ஒரு சினிமா கல்ச்சர், சினிமா கல்ட்டு, அந்த மாதிரியான ஒரு பர்சனாலிட்டி இருந்தால் தான் அந்த கட்சியை வந்து நீங்கள் தூக்கி நிறுத்த முடியும். ஏன்னா அன்னைக்கு வந்து ஆன்டி டிஎம்கேக்கு வந்து ஒரே ஒரு ஃபல்க்ரமாக வந்து ரேலிங் ஃபோர்ஸாக ஏடிஎம்கே இருந்தது. இன்றைக்கி பிளேயர்ஸ் have emerged. அப்போ ஏடிஎம்கேவை நீங்கள் வந்து தூக்கி நிறுத்தணும்னா, மெஸ்மரைசிங் லீடர்ஸ் இல்லைன்னா, சினிமாட்டிக் செரிஷ்மா இல்லை லீடர்ஸ் இல்லைன்னா த பார்ட்டி இஸ் ஃபினிஷ்ட். இந்த 5 வருஷம் நான் அப்போசிஷனல் ரோலை ப்ளே பண்ணிவிட்டு அடுத்த 5 வருஷம் 31 பவருக்கு வருவோன்ற அந்த எதிர்பார்ப்பெல்லாம் ஆவரேஜ் ஏடிஎம்கே கேடர்கிட்டையும் இல்லை, ஏடிஎம்கே எம்எல்ஏஸ்கிட்டையும் இல்லை. அப்படி பார்க்கும்போது வந்து லிமிட்டட் பாயிண்ட் ஐ எம் சேயிங் 2 விஷயம். ஒன்று, ஃபார் டிவிகே லாங் டேர்ம் ஸ்டெபிலிட்டி இஸ் ஒன்லி ஃப்ரம் ஏடிஎம்கே. அது வந்தால் தான் 5 வருஷத்தை ஓட்ட முடியும். ஒன்று, இந்த 6 months ஓட்டலாம், ரிமைனிங் 4.5 years ஏடிஎம்கேலாம் ஓட்ட முடியாது. ஏடிஎம்கேவை பொறுத்த வரைக்கும் ஃப்ரம் தேர் பாயிண்ட் ஆஃப் வியூ அவங்க பவர் ஷேரிங்க்கு போய் டிவிகேவை சப்போர்ட் பண்ணி ரூலிங் கொலிஷன் உள்ளே போனால் மட்டும்தான் சர்வே பண்ண முடியும். அதர்வைஸ் தே ஆர் டூம்டு. ஸோ தேர் இஸ் அ மீட்டிங் பாயிண்ட் ஃபார் போத். அதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. பட் தீஸ் ஆர் ஆல் மியர் ஸ்பெகுலேட்டிவ் தியரிஸ். ஆனால் இப்போ நீங்கள் சொல்கிறத இன்னும் ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணணும்னா, ஏடிஎம்கேவை பொறுத்தளவில் நம்ம ஃபியூச்சர் முடிஞ்சிருச்சு, இப்போ கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்திக்கலாம் அப்படின்ற இடத்துக்கு வந்தாங்கன்னா போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை ஃபியூச்சர் இருக்குன்னு நினச்சாங்கன்னா, ஃபியூச்சர் இல்லைன்றது அவங்களுக்கு நம்மளை விட நல்லா தெரியும். ஏன்னா இந்த எலெக்ஷன்லேயே ஹவு மச் தேவ் டாய்ல்டு இது வரைக்கும் அவங்க வரலாறுல இல்லாத அளவுக்கு செலவு பண்ணியிருக்காங்க. பட் அவங்களால வந்து தேவர் நாட் ஏபிள் டு வின் 46 seats. 170 seats to 46 seats தான் அவங்க ஜெயிக்கிறாங்க. அண்ட் திஸ் டிஃபீட் இஸ் நாட் அ சைக்கிளிக்கல் டிஃபீட். அது தயவு செஞ்சு புரிஞ்சுக்கணும். மாறி மாறி வர வெற்றி தோல்வி இல்லை. இது கரெக்ட். இது வேற. நான் போத் டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கே 2 பேருக்கும் திரும்ப டு மை ஃப்ரெண்ட்ஸ் இன் டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கே இதை நான் சொல்கிறது எந்த விதமான உள்நோக்கமும் இல்லாமல் நான் திமுக மற்றும் அதிமுகவில் இருக்க என்னுடைய நண்பர்களுக்கு சொல்ல விரும்புறது, you better pull up your socks, both of you. ஏன்னா வேற பாலிடிக்ஸ் இங்கே எமர்ஜ் ஆகிடுச்சு. ஸ்டேட்டஸ்கோவே மாறிடுச்சு. நீங்கள் நினைக்கிற மாதிரி நண்பர்களே கிடையவே கிடையாது. அதனால் இது புரிய வேண்டியவங்களுக்கு புரியணும், இல்லைன்னா நோபடி கேன் சேவ் தம். இன்னொரு ஆர்குமெண்ட் வைக்கிறேன். எனக்கு என்னமோ ஏடிஎம்கேவே தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஏன் நான் இதை சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் சொல்கிற விஷயம் என்னென்னா, கம்யூனிஸ்டுகள் ஆக்டிவிசம்லாம் பேசுவாங்க, பாஜக எதிர்ப்பு அது இதுன்னு பயங்கரமாக எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அந்த 1, 2, 3 அக்ரிமெண்ட்டுக்காக வெளியே வந்த கதெல்லாம் இருக்குது. இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணுவாங்கன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க. நான் எப்படி பார்க்குறேன்னா, கம்யூனிஸ்டுகளுக்கும் சரி சிறிய கட்சிகளுக்கும் சரி தமிழ்நாட்டில் திராவிட கட்சிகள் அதிகாரத்தை பகிர்ந்ததே கிடையாது. அவங்களுக்கு கொடுத்ததே கிடையாது அந்த ப்ரிவிலேஜ் இது வரைக்கும். இப்போ டிவிக்கு கூட போய் நீங்கள் சேர்றீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு போர்ட்ஃபோலியோ கிடைக்கும். அப்போ நீங்கள் ஏதாவது முட்டாள்தனமாக பண்ணீங்கன்னா நீங்களும் இழப்பீங்க, உங்களுக்கும் உங்கள் பதவி கொடுப்பாங்க, அதுவும் கையை விட்டு போயிடும். ஸோ விஜய்க்கும் லாஸ் இருக்கும், உங்களுக்கும் லாஸ் இருக்கும். ஸோ நீங்க பவர் என்ஜாய் பண்ணா நீங்க சைலண்டா இருக்கணும். அந்த ஒரு கேட்சும் அங்க இருக்கு. ஸோ அதனால இரஸ்பான்சிபிளா பிஹேவ் பண்ணி தூக்கி போட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். பவர் போட மாட்டாங்கன்னு தான் நம்ம நினைக்கிறோம். ஆனால் வந்து தே ஆர் நோட்டோரியஸ் ஃபார் டிசிஷன்ஸ் பேஸ்ட் ஆன்
இர்ரேஷனாலிட்டி. அதுவும் 2-3 அக்ரிமெண்ட்ல கவுத்த பிறகு இன்ன வரைக்கும் ஏன் கவுத்தணும் அவங்களால அவங்க கேடரையை கன்வின்ஸ் பண்ண முடியலங்க. நல்லா போயிட்டு இருந்த கவர்மெண்ட்டுங்க அது, ஒரு பாவம் அறியாத கவர்மெண்ட். ஆனா அற்புதமான திட்டங்கள்ங்க. அன்னைக்கு கூட பவர்ஃபுல்லா இருந்தாங்க லெஃப்ட். இந்த ரிஸ்க்லாம் அன்னைக்கு எடுக்க முடியும், இன்னைக்கு எடுக்க முடியாது. 53 சீட்டுங்க. அதே பீக் 2008ல 9ல எலெக்ஷன் வருது. மன்மோகன் சிங் கவர்மெண்ட்டோட டிராவல் பண்ணியிருந்தாங்கன்னா they would have reached 100 or at least 75. கவுத்தாங்க. யாரோட சேர்ந்து? பிஜேபியோட சேர்ந்து கவுத்தாங்க. இன்னைக்கு எங்க தெரியுமா நிற்கிறாங்க? 2 சிபிஐக்கு 2 சிபிஎம்க்கு 4. அது கூட டிஎம்கே புண்ணியத்தில், வித் டிஎம்கே சப்போர்ட். ஸோ அப்படி ஏதாவது டிசிஷன் அவங்க எடுக்கிறாங்க, விஜயை வந்து ஃபார்ம் பண்ண விடாமல் தடுத்துடுறாங்கன்னா டிசாஸ்டர்ஸ், கான்சிக்வன்சஸ் டிசாஸ்டர்ஸ் இருக்கும். அதாவது வந்து விளைவுகள் வந்து மிக கடுமையாக இருக்கும். he may bounce back like anything. 200 சீட் அடிச்சுட்டு கூட விஜய் ஜெயிக்கலாம். பட் these parties will be routed. ஏன்னா இது வந்து பீப்புள்ஸ் மேண்டேட்டுங்க. இது 34% ஓட்டு வாங்கியிருக்காரு. அன்ஃபார்ச்சுனேட்லி சீட்டாக கன்வெர்ட் ஆக முடியல. எம்ஜிஆர் 77ல் ஜெயிக்கும் போது 30% ஓட்டு, 130 சீட்டு, சிம்பிள் மெஜாரிட்டிக்கு 12 சீட்டு கூட வந்துடுச்சு. Here it is 34% but 108 seats. Of course the problem in the system. Seat convert 1/4 of more than 1/3 sheer more than 1/3 of the people who voted for one party na குறைஞ்சபட்ச டெமோக்ராட்டிக் நாம்ஸ் இருந்தா யூ ஷுட் அலோவ் ஹிம் டு பிகம் சீஃப் மினிஸ்டர். விஜய்க்கான மேண்டேட் தான் இது. விஜய்க்கான மேண்டேட். உங்களுக்கு பிடிக்கலாம் பிடிக்காம போகலாம். இது விஜய் மக்கள் விஜய்க்கு வாக்களித்திருக்கிறார்கள். விஜய் முதலமைச்சராக வேண்டும் என்றுதான் வாக்களித்திருக்கிறார்கள். இதை யாராவது தடுப்பார்களே ஆனால் அதற்கான விலையை, அரசியல் ரீதியாக மிகப்பெரிய விலையை அவர்கள் கொடுப்பார்கள். கவுத்தாங்கன்னா அடுத்த எலெக்ஷனில் 200 சீட்டு ஜெயிச்சு உட்காருவார். ஏன்னா இந்த டவுன்ஃபால் டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கே 2 பேருக்குமே நினச்சி பார்க்க முடியாத டவுன்ஃபால். நான் சொல்கிறேன் கேப்ரியல், சில கேண்டிடேட்ஸை நம்ம பார்க்குறோம், ரொம்ப ரொம்ப எளிமையான மனிதர்கள். தட் ஃபார் ஒன் லேடி திருவிகா நகரில், ஷீ இஸ் 9 month old ப்ரெக்னென்ட் லேடி, வெரி டவுன் டு எர்த். அதாவது வந்து டவுன் ஷோடன் ஃபேமிலி, ரொம்ப ஏழ்மையான குடும்பம், தலித் ஃபேமிலி. ஷீ இஸ் ஆல்மோஸ்ட் லிவிங் இன் அ ஹட். வாட்டர் கிடையாது, டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் கிடையாது, லைட்டு கிடையாது. அந்த அம்மா சொல்கிறாங்க ஜெயிச்ச பிறகு ஒன்றுமே கிடையாதுங்க. 2 பேரும் 60 வருஷம் ஆண்டு தினமும் தெருவில் ஓப்பனாக கஞ்சா வைக்கிறான். எல்லா விதமான சமூக தீமைகளும் கொடுமைகளும் இங்கே நடக்குது, பாவத்தொழில்கள் நடக்குது. புரிஞ்சுக்கலாம் நீங்கள் என்னென்னு. மக்கள் எனக்கு ஓட்டு போட்டிருக்கான்றாங்க. அந்த தொகுதியில் வந்து அவங்கள தோக்கடிப்பதற்கு கிட்டத்தட்ட 20 கோடி ரூபாய் செலவழிக்கப்பட்டிருக்கிறது. ஸ்டில் ஷி ஒன். அதே மாதிரி ஒரு ஆட்டோ டிரைவர், அங்கேயும் 20 to 30 கோடி செலவழிக்கப்பட்டிருக்கிறது. ஸ்டில் ஹி ஒன். விஜய் தொகுதியில் மேசிவ் மணி, இட் வாஸ் ஃப்ளாஷ் லைக் எனிதிங். அதாவது வந்து பணம் மழை பொழிஞ்சிருக்குது. 10,000 ரூபாய் ஒரு ஓட்டுக்கு போயிருக்குது. நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு பணத்தை இறைச்சிருக்காங்க. ஸ்டில் அவர் ஜெயிச்சிருக்காரு. அப்போ இந்த எலெக்ஷன் உணர்த்தக்கூடிய பாடம் என்பது, இந்த எலெக்ஷனில் பணம் செல்லுபடியாகல, ஜாதி செல்லுபடியாகல, மதம் செல்லுபடியாகல. இது இப்படியே தொடருமானா அது எனக்கு தெரியாது. மேபி பேக் டு ஸ்கொயர் ஒன்னா கூட அடுத்த எலெக்ஷன் இருக்கலாம், ஐ டோன்ட் நோ. பட் இந்த எலெக்ஷன் பணத்தால் மட்டும் நீங்கள் ஜெயிக்க முடியாதுன்றதுக்கு இது ஒரு நல்ல தீர்ப்பு. கார்த்திக் சிதம்பரம் சொன்னது ஒரு விதத்தில் என்னை பொறுத்த வரைக்கும் கரெக்டாக தான். அரப் ஸ்ப்ரிங்குன்னாரு, அது பெரிய வார்த்தையான்னு எனக்கு தெரியாது. பட் ஐ பிலீவ் அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எளிய மனிதர்கள், ரொம்ப ரொம்ப சாதாரணமானவர்கள், 10,000 ரூபாய் 20,000 ரூபாய் கொடுத்த இடத்துல வெறும் 3 லட்சம் 4 லட்சம் செலவு பண்ணி ஜெயிக்கிறான். இது வந்து என்னன்னா ஒரு சோஷியல் ரெவல்யூஷன் அதை பார்க்க முடியாது. நீங்கள் அரப் ஸ்ப்ரிங்னு சொன்னதுக்காக நான் சொல்கிறேன். ஏன்னா பொதுவாக என்ன ஆகும்னா சோஷியல் சேஞ்ச் வேற, இது வந்து அரசியல் ரீதியாக மேலே வந்து உட்காந்துருக்காரு. இப்போ டிஎம்கே பவருக்கு வரும்போது சோஷியல் சேஞ்ச் ஏற்படுது. 67 பிரமினிக்கல் டாமினன்ஸை உடச்சிட்டு அவங்க பவர் வராங்க. இங்கே நீங்கள் சொசைட்டியில் எந்த மாற்றமும் ஏற்படுத்தாமல் மேலே வரீங்க. பட் எனிவே நம்ம இல்லை, நான் அதை ஒத்துக்கிறேன். அதனால தான் நான் புரட்சின்ற வார்த்தையை கூட தவிர்க்கிறேன். ஆனால் இது ஒரு பெரிய ஒரு மாற்றம் நடந்திருக்கு. அது கரெக்ட். அதை நம்ம குறைச்சி மதிப்பிட. ட்ரூ. எனக்கு வந்து ஆல்மோஸ்ட் கண்ணு கலங்கிடுச்சு when I looked that lady. ஏன்னா அவங்க வந்து ஒரு நிறைமாத கர்ப்பிணி, அவங்களோட உடல் சோர்வு அவங்களுக்கு முகத்தில் தெரியுது. ப்ரெக்னென்ட் லேடி வித் அட்வான்ஸ்டு ப்ரெக்னென்சியில் அவங்க முகத்தில் வந்து அவங்களுக்கு அந்த ஒரு பெயின், சோர்வு தெரியுது அவங்களுக்கு. அவங்க சொல்கிறாங்க, என்னோட திஸ் இஸ் மை கண்டிஷன், எதற்கு இவ்வளோ செலவு பண்ணியிருக்கான், கேன் யூ இமேஜின். அப்போ என்னமோ நடந்திருக்குது கீழே. அதை நீங்கள் அதை புரட்சிலாம், அரப் ஸ்ப்ரிங்லாம், வாட் எவர் நேம் யூ கால் இட், பெரிய அதிருப்தி இருக்குன்றது காட்டியிருக்கு. பயங்கரமான நான் இன்னொன்று சொல்கிறேன் சார், இந்த நம்பர்ஸ் பார்க்குறோம்ல, இது வந்து ரொம்ப மிஸ்லீடிங்கான நம்பர்ஸாக இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணிக்கு 73 சீட்ஸ் காட்டுறாங்க. இப்போ திமுக வேண்டான்றவங்களாம் யாருக்கு ஓட்டு போட்டிருப்பாங்க? கொஞ்சம் பேர் அதிமுக போட்டிருப்பாங்க, கொஞ்சம் பேர் விஜய்க்கு போட்டிருப்பாங்க. இப்போ
ரெண்டா உடையாம ஒரு கட்சியோட கன்சல்டேட் ஆயிருந்தா என்ன இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. ரெண்டா கொஞ்சம் ஸ்வீப் பண்ணிருப்பாங்க. திமுகவுக்கு இந்த நம்பர் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா கன்சல்டேட் ஆகாதனால இவங்க தப்பிச்சிருக்காங்க. இந்த 73 கூட வந்திருக்காது. கண்டிப்பா. அதனால தான் நான் சொல்றேன், இது கிளியர் மேண்டேட். திமுக வேண்டாம், விஜய் வேணும்ன்றது. ஆமா, திஸ் இஸ் a very very clear mandate. இது திமுக வேண்டாம்னு மக்கள் தூக்கி எறிந்திருக்கிறார்கள். அந்த மேண்டேட் இது. இதை சம்பந்தப்பட்டவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது உங்களுக்கு பிடிக்கலன்ற ஒரே காரணத்துக்காக முதலமைச்சராக விடாமல் தடுப்பதோ, தாவேகா ஆட்சி அமைக்க விடாமல் தடுப்பதோ வந்து இந்த கட்சிகளுக்கு, அப்படி முயற்சிக்கக்கூடிய கட்சிகளுக்கு தற்கொலைக்கு சமம். அடுத்த தேர்தலை இதை விட பெரிய அடி உங்களுக்கு விழும், அதில் எந்த சந்தேகமும் வேணாம். 75 கோடி செலவு பண்ணி ஒரு தொகுதியில் உங்களால் ஒரு தோக்கடிக்க முடியலன்னா என்ன நடந்துகிட்டு இருக்குது இந்த சமூகத்தில்? புரூட்டல் ஆன்டி இன்கம்பன்சி இருந்திருக்குது. சொன்ன மாதிரி ரெண்டா உடையாமல் அது ஒன்றா யுனைடெட் கேண்டிடேட்டை பொறுத்த பிரணாய் ராய் சொல்கிற மாதிரி வந்து இண்டெக்ஸ் ஆஃப் அப்போசிஷன் அண்ட் யூனிட்டி மட்டும் இருந்துன்னா அதோட ஸ்வீப் பண்ணிட்டு வந்திருப்பாங்க. இது வேக்கப் காலுங்க. திமுக அண்ணா திமுகவும் ரெண்டு பேருக்கும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன். இது வந்து ஒரு வேக்கப் கால். 75 ஆண்டுகால ஒரு கட்சி, தேவ் டன் மெனி குட் திங்ஸ் ஃபார் த ஸ்டேட். அவங்களோட ரூலிங்கில் நான் மறுக்கல. அதே மாதிரி ஏடிஎம்கே தேவ் டன் மெனி குட் திங்ஸ் ஃபார் த பீப்புள். டவுன் ரோடன் பீப்புளுக்கு செஞ்சுருக்காங்க. சோஷியல் இன்ஜினியரிங் நடந்திருக்குது. எவ்வளோ பேர் வந்து டவுன் ரோடன்லேருந்து மேலே வந்திருக்காங்க. மெனி அச்சீவ்மெண்ட்ஸ் வி ஹவ் சீன். இந்தியா வந்து, தமிழ்நாடு வந்து வெல்ஃபேர் ஸ்டேட்டாக இன்றைக்கி இருக்கிறதுக்கு காரணம் இந்த 60 இயர்ஸ் ஆஃப் இந்த ரெண்டு திராவிடியன் பார்ட்டிஸோட ரூல். இன்ஸ்பைட் ஆஃப் ஆல் தேர் ஷார்ட் கமிங்ஸ், அது எல்லாத்தையும் நம்ம ஒத்துக்கணும். நம்ம ஒன்று குருட்டுத்தனமாக இவங்களை எதிர்க்கலை. ஆனால் இன்றைக்கி நிலைமை மாறி இருக்குது. பாஸ்ட் 5 இயர்ஸில் அவங்க ஜெயலலிதா செத்த பிறகு அந்த 4.5 இயர்ஸ், அதுக்கு பிறகு ஸ்டாலினோட 5 இயர்ஸில் வந்து ப்ரூட்டல் கரப்ஷன், அன்பிலீவபிள் கரப்ஷன், நெப்போட்டிசம், ஃபேமிலி பாலிடிக்ஸ் எல்லாம் வந்து மக்கள் தூக்கி அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதை இவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இல்லைன்னா வந்து இதை விட பெரிய பெரிய தோல்விகளை இவர்கள் சந்திப்பார்கள். கடைசியாக ஒரே ஒரு கேள்வி சார். இப்போ தமிழ்நாட்டு அரசியலை நான் பார்த்த அளவில் அமெரிக்கா ஸ்டைல் தான், பைபோலார் எலெக்ஷன் தான், பைபோலார் சிஸ்டம் தான் இங்கே இருக்குது. ரெண்டு கட்சியில் யாராவது தாங்க ஜெயிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இப்போ புதுசாக ஒரு ஃபோர்ஸ் வந்திருக்கு. திமுக அதிமுக டிவிக்கு 3 பேருக்கும் ஸ்பேஸ் இருக்குமா, இல்லைனா அந்த 3 பேர்ல யாராவது ஒருத்தங்க காலியாவாங்களா? எனக்கு என்னமோ ஏடிஎம்கே இஸ் ஹெட்டிங் ஃபார் அ டவுன் சைடுன்னு தோணுது. அவங்களுக்கு ரோலே இல்லை. இப்போ அவங்களுக்கு ரோலே இல்லை. நான் வந்து இதை அதிமுக நண்பர்கள் தவறாக நினைக்கக்கூடாது. நான் வந்து எப்படி இதை பார்க்குறேன்னா வந்து அந்த டவுன் சைஸ் அதாவது கீழே விழுறாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து டவுன்வேர்டு ட்ரெஜெக்டரியில், அது சரியான வார்த்தையான எனக்கு தெரியல, புரிதலுக்காக சொல்கிறேன். அந்த ட்ரெஜெக்டரி, கீழே விழுற ட்ரெஜெக்டரி இருக்கு இல்லையா, அது ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது, கன்சிஸ்டண்ட்டாக இருக்குது. ஷார்ப்பாக இருக்குன்றத விட கன்சிஸ்டண்ட்டாக இருக்குது. அவங்க இப்படி தோத்ததே இல்லை அவங்க வரலாறுல. ஜெயலலிதா மரணத்துக்கு பிறகு தோல்வியை தவிர வேறு எதையும் அவங்க தழுவலை. 21 எலெக்ஷனில் வந்து 66 சீட்டு ஜெயிக்கும்போது எல்லாரும் நினச்சது, நான் கூட நினச்சது இட்ஸ் சைக்ளிக்கல், 26 அவங்க ஜெயிக்க வாய்ப்பு இருக்குன்னு நினச்சேன். அட்லீஸ்ட் இப்போ ஜெயிக்காட்டியும் அந்த இஃப் தே ஹெல்ட் ஆன் டு த நம்பர்ஸ் 66 சீட்டு 70 சீட்டாக வந்திருந்தால் கூட ஒரு சின்ன ஹோப் இருந்திருக்கும். இன்றைக்கி அது 46 போயிருக்கு. ஸோ தே ஆர் கோயிங் டவுன் அண்ட் டவுன். அண்டு அவங்க ரோல் இருக்குல்ல, ப்ரிடாமினன்ட்லி அந்த பார்ட்டிக்கு ஆன்டி டிஎம்கே தான் அதோட ஆக்சிஜன், அதோட ஃபல்க்ரம், அதோட பேக் போன். அதுக்கு இன்னொரு பிளேயர் வந்துட்டார், இன்னொரு யங் பிளேயர் வந்துட்டார். பாலிடிக்ஸ் அப்படியே அவர் டேக் ஓவர் பண்ணிட்டாரு. அவர் திரும்ப எல்லா இடத்துலையும் சொன்னது என்ன, தாவேகா திமுக. அதுலேயே ஸ்டாலினை தவிர ஒரு உதயநிதி பேரை கூட சொல்லலை, யார் பெயருமே அவர் சொல்லலை. ஸோ தன்னோட எதிரி வந்து அவருக்கு தெளிவாக இருக்குது. ஒரு அரசியல் கட்சி தலைவர் வெற்றி பெற வேண்டும் என்றால், ஒரு கட்சி வெற்றி பெற வேண்டும் என்றால் முதல்ல தன்னோட எதிரியை அதை ஃபிக்ஸ் பண்ணணும். 2 எதிரிலாம் கிடையாது, ஒரு எதிரி தான். இபிஎஸ் விட்டார். இபிஎஸ் வந்து தன்னோட ஸ்பேஸை வந்து ஆங்கில செசிடெட் வாங்கலை, கொடுத்துட்டார். அவர் he has vacated his space for டிவிக்கு. அதுவும் இன்னைக்கு பவரில் விஜய் வந்துட்டார்னா வித் லிட்டில் பிட் இமேஜினேஷன் அது அவருக்கு இருக்குன்னு நான் நம்புகிறேன். he will entrench himself as the only party which can oppose, resist, fight DMK. ஆனால் சிக்கல் என்னென்னா, இப்போ நீங்கள் ஏடிஎம்கேட பொசிஷனை யோசிச்சு பாருங்க. ட்ரெடிஷ்னலாக திமுக பவரில் இருக்கும்போது திமுக விமர்சிப்பாங்க, அதிமுக பவரில் இருக்கும்போது திமுக அவங்க விமர்சிப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ தாவேகா பவரில் இருக்காங்க, திமுக எதிர்கட்சியாக இருக்காங்க, இவங்க நடுவில் இருக்காங்க. இப்போ யார் எதிர்த்து அரசியல் பண்ண போகிறாங்க? யார் எதிர்த்து அரசியல் பண்ணுவோம்? கரெக்டான கேள்வி. திமுக எதிர்த்து பண்ணுவீங்களா, தாவேகா எதிர்த்து பண்ணுவீங்களா? தாவேகா எதிர்த்து பண்ணால் உங்கள் ஆடியன்ஸ் அதை ஏற்றுக்க மாட்டாங்க. 5 வருஷமாக தூங்குனாங்க. ஒரு சிறந்த எதிர்கட்சி தலைவருக்கு உதாரணம் ஸ்டாலின். எஸ்பெஷலி கருணாநிதி டெத்துக்கு பிறகு, முதல்ல ஜெயலலிதா, அப்புறம் கருணாநிதி டெத்துக்கு பிறகு 2018 ஆகஸ்ட் கலைஞர் மரணம், 1920 அந்த 2 ஆண்டுகள், அந்த ரன் அப் டு த எலெக்ஷன் தினம் தெருவில் நிற்பார் ஸ்டாலின். கொரோனா காலத்தில் வந்து லாக்டவுன் ரூல்ஸ் இருக்குன்னா கூட வந்து ஒரு தட்டியை பிடிச்சின்னு வீட்டு வாசலில் நிற்பார்.
தினம் பிரச்சனை. அப்போசிஷன் ரோலை ப்ளே பண்ணாங்க. இந்த பிரச்சனைகளுக்கு ஒன்றும் பஞ்சம் கிடையாது. இந்த 5 வருஷத்தில் எடப்பாடி என்ன பண்ணார்? எவ்வளோ இஷ்யூஸை பிளாட்டரில் வச்சு கொடுத்தான். கிட்னி ராக்கெட்டாக அதிர்ந்தது. அதை நாமக்கல்ல போகும்போது மட்டும் பேசுவார், இல்லை திருச்சியில் பேசுவார். ஏன்னா அந்த இடத்துல ஹாஸ்பிட்டல் இருக்குது, அந்த இடத்துல அந்த சம்மந்தப்பட்ட அக்யூஸ்டு இருக்காங்க. பட் இட்ஸ் அ பேன் தமிழ்நாடு ப்ராப்ளம், ராதர் இட்ஸ் அ பேன் இண்டியா ப்ராப்ளம். மகாராஷ்டிராலேருந்து கிட்னி ராக்கெட்டுக்கு வர போலீஸ் இதில் நாமக்கல்லையும் திருச்சிலையும் என்கொயரி பண்ணிட்டு போகிறான். ஏன்னா அந்த ரூட்ஸ் இங்கே இருக்குது. அப்போ எவ்வளோ பெரிய இஷ்யூ உனக்கு? அதை நீங்கள் பேசவே இல்லை. ரெண்டாவது, உங்களுக்கு அந்த டிஎன்பிசி கொலாப்ஸ் நடந்தது, உங்களுக்கு தெரியும். அது எவ்வளோ பெரிய ஒரு விஷயம். செகண்ட் டைம் இந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ்நாடு வரலாறுலே கிடையாது. 23ல் ஒன்று நடக்குது, 25ல் ஒன்று நடக்குது. ஒன்றுமே பண்ணல அவர். அதில் முக்கியமான என்ன பார்க்குறேன்னா, குறைந்தபட்சம் விஜய் கட்சி ஆரம்பிச்சதுக்கப்புறம் நம்ம ஓட்டை ஒருத்தர் டார்கெட் பண்ணுறாருன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த 2 இயர்ஸாவது அக்ரெசிவாக பொலிட்டிக்ஸ் பண்ணிடணும். அதான் 24 பிப்ரவரியில் அவர் ஆரம்பிக்கிறாரு. பார்லிமெண்ட் எலெக்ஷன் அவர் ரிஜெக்ட் பண்ணுறாரு. நீ பார்லிமெண்ட் எலெக்ஷனில் தோத்த பிறகு முடிச்சிருக்கணும்ல. நம்ம இடத்த டார்கெட் பண்ணுறாருன்னா வெறி கொண்டு வந்துருக்கணும்ல. இத்தனைக்கு அந்த பார்ட்டி தெருவுக்கு வராத பார்ட்டி. லார்ஜ் எக்ஸ்டென்ட் அவங்க சோஷியல் மீடியாலே ரன் பண்ணுறாங்க. அப்படி இருந்தும் விஜயால் ஒரு இமேஜினேஷனை கொடுக்க முடியுது மக்களுக்கு. எவ்வளோ பிரச்சனை, எவ்வளோ இஷ்யூஸ் இருக்குது. லா அண்ட் ஆர்டர் கொலாப்ஸு, அட்ராசிட்டிஸ் அகேன்ஸ்ட் தலித்ஸ் எவ்வளோ, ட்ரக் எவ்வளோ பெரிய இஷ்யூ. அப்போ எந்த இஷ்யூவை நீங்கள் பிளாட்டரில் வச்சு கொடுத்தாலும் எடப்பாடியால் ஒன்றுமே பண்ண முடியல. அவங்களால அப்போசிஷனாக அவங்க எந்த காலத்திலையுமே செயற்பட்டது கிடையாது. ஏன்னா எம்ஜிஆர் அந்த 5 வருஷம் இருந்துட்டு பவருக்கு வந்த பிறகு அவர் ரூலிங்காக பார்ட்டியாக மட்டுமே இருந்து செத்து போயிட்டார். ஜெயலலிதா எவ்ரி 5 இயர்ஸ் எதிர்கட்சியாக இருக்கும்போது கடைசி 6 மாதம் தான் வெளில வருவாங்க. பட் ஷீ கேன் ஏபிள் டு டூ மேஜிக் அந்த 6 மந்த்ஸ்லேயே. நீங்கள் ஒன்றுமே பண்ணலையே. இப்போ சொன்ன மாதிரி இந்த பக்கம் டிஎம்கே, இந்த பக்கம் டிவிகே, நீங்கள் எங்கே நிற்கிறீங்க? அவங்க 2 பேரும் மாற்றி அட்டாக் பண்ணிப்பாங்க. இவங்களுக்கு செய்ய வேலையே இருக்கு. அது இவ்வளோ பெரிய விக்டரியை கொடுக்கும். இந்த இன்டென்சிட்டி ஆஃப் த சப்போர்ட் இவ்வளோ தூரம் இருக்குன்றது டிவிக்கேவே எக்ஸ்பெக்ட் பண்ணலன்றாங்க. நான் இன்னைக்கு வந்துடுச்சு. அது விஜயால் தாங்க முடியாத அளவுக்கு ஒரு வெற்றி வந்திருக்குது அவருக்கு. இட்ஸ் அ மேசிவ் சீரியஸ் சேலஞ்ச் ஃபார் போத் த திராவிடியன் பார்ட்டிஸ், எஸ்பெஷலி ஏடிஎம்கே. ஏன்னா அவங்க பழசெல்லாம் கம்ப்ளீட்டாக அவங்களோட ஸ்ட்ராட்டஜியை ரீஒர்க் பண்ண வேண்டியிருக்குது, ஓவரால் பண்ண வேண்டியிருக்குது. இல்லைன்னா தே வில் கெட் எக்ஸ்டிங்விஷ்ட். ரொம்ப நன்றி சார், அருமையான பேட்டிக்கு ரொம்ப நன்றி.